ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா சென்னைக்கு தான் போகிறோம். சென்னைக்கு ஏன் போகிறோன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல் எடுக்க போகிறோம். நாங்கள் எங்கே ட்ரெயின் ஏறோன்னா அரக்கோணத்தில் தான் ட்ரெயின் ஏறுவோம். நாங்கள் காலையிலே வந்தாச்சு ஒரு 8 மணிக்கெல்லாம். சரி, அதுக்கு முன்னாடி வீட்டிலேருந்து வரும்போது சாப்பிடாம வந்துட்டோம். சரி, பசி எடுத்துக்கிச்சு. சரி, இங்கே பிளாட்பாரத்தில் பார்த்தீங்கன்னா இட்லியெல்லாம் இருந்துச்சு, இட்லி வாங்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லாம் இட்லியெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கேவலமாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, பசிக்குதே, வாங்கியாச்சு. சரி, ஏதோ ஒன்று சாப்பிட்டு பார்த்துருவோம். 3 இட்லி, ஒரு வடை, ஒரு சாம்பார், 50 ரூபா. வாவ், வேறு லெவலுங்க. இட்லி சாம்பார்லாம் சும்மா வேறு லெவலுக்குது. டேஸ்ட்டு அட்டகாசுங்க அப்படின்னு சொல்ல தான் ஆசை. ஆனால் இங்கே தெரியாதா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு? கேவலமாக இருந்துச்சுங்க. வேஸ்ட்டு, சாப்பிட்றதே வேஸ்ட்டு. அப்படியே மாவாக இருக்குது. இட்லி தான் மாவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் அதை விட கேவலமாக இருக்குது. ஆனால் ஒன்றும் பரவாயில்ல, இந்த வடை பரவாயில்லைங்க. வடை நல்லா இருந்துச்சு. ரெண்டும் சேர்த்து காட்ட முடியலையே. சத்தியமாக இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. பார்த்தீங்கன்னா 3 இட்லியில் 1.5 இட்லி தான் சாப்பிட்டேன். டஸ்ட்பினில் போட்டுருவோம். பைத்தியக்காரமே நின்னுங்கிற. எனக்கு 2 கருது கொடு. ஓடிக்கும் போது வேணும்னா இப்ப கேக்குற. அட எச்சி வருதுடா, குர்ரா. இல்ல இலை சரி, நம்ம ட்ரெயின் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் ஏறிடுவோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம போகிறோம். நம்ம எங்கேயாச்சும் ஓரமாக நின்று தான் போய் ஆகணும். வெட்டில் ஏறணுன்னு நம்ம அதிர்ஷ்டம் பாருங்களேன். கொயாவை திறந்து மூஞ்சி வேளாம் தண்ணி ஓப்பன் பண்ணுங்க. சுத்தமாக தண்ணியே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரத்துக்கு இடம் கிடச்சிது. அப்படின்னு நான் தூங்கிட்டேன். தூங்கினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வந்துச்சு. எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வாங்கி கொடுன்னாங்க. சரி, அப்படியே பாப்கார்ன் வாங்கிடுவோம். ஒரு கவர் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். ஓகே, நம்ம சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. இப்போ இறங்கி போக வேண்டியதான். சரியான தண்ணி தாக்குங்க. சரிங்க, தண்ணி குடிப்போம். ஐயா, முதல் பார்த்தீங்கன்னா செக்கிங்லாம் நிறைய இருந்தாங்க. எங்களை பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் செக்கிங் வந்து எங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. வீடியோ எத்தனையே வந்தோம், அதனால் எங்களை பார்த்து பிடிச்சிட்டாங்க பொழுது. சரி, நாங்கள் தான் டிக்கெட்டு வச்சுருந்தோம். டிக்கெட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், அழுக்காக தூக்கின்னு போயிட்டாங்க ரூமுக்கு. அதோட எவ்வளோ ஃபைன் வாங்குவாங்கன்னு தெரில. சரி, ஆட்டோவில் ஏறி நம்ம அந்த சிந்தாரிப்பேட்டைக்கு போவோம். இங்கே பக்கத்தில் பாரிஸில் இது செகண்ட் ஹேண்ட் மொபைலு. நம்ம சிந்தாரிப்பேட்டையும் இருக்குது செகண்ட் ஹேண்ட் மொபைலு. நம்ம சிந்தாரிப்பேட்டை போவோம். சண்டேனால நிறைய கடையில் மூட்டுக்கிறாங்க. சரி, இங்கே ஒரு கடை ஓப்பன் ஆகுது. சரி, இங்கே வந்து பார்ப்போம். இவ்வளோ தான் செல்லு காட்டினாங்க. சரி, இதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அந்த ஓப்போ செல்லு நல்லா இருக்குதுங்க, பிளாக்கு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க போனீங்கன்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்போ செல்லு அதுதான் நல்லாக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா 5800 ரூபா சொன்னான். அந்த பார்க்கறதுக்கு அந்த பையன் சின்ன பையன் தான் தெரிறாங்க. சின்ன பையன் தான். அவங்ககிட்ட ரேட்டு பேசி குறைக்கவே முடியலங்க. பயங்கரமாக பேசுகிறான், பிடிவாதமாக இருக்கிறான். அப்படியே அவன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கெஞ்சி கிட்டத்தட்ட 5300 ரூபாய்க்கு இறங்கி வந்தாங்க. அப்படியே இந்த ஃபோனு வாங்கியாச்சு. நம்ம செகண்ட் ஹேண்ட் மொபைல்னாவே கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. கொஞ்சம் நல்லா செக் பண்ணி தான் வாங்கணும். இதில் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போ ஃபோன் தான். இது நல்லா இருக்குது. இதை எடுத்துப்போம்.
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஃபோன் தான் வச்சுருந்துச்சி, பட்டன் ஃபோனு. ஃபஸ்ட்டு ஒரு டச் ஃபோன் வாங்கி கொடுத்தேங்க, புது ஃபோனு. அதை போட்டுக்கிட்டு வச்சு நாஸ்தி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ஃபோன் வாங்கி கொடுத்தேன். இது ஒரு 2 வருஷமாக வச்சுருந்துச்சி. அதுக்கப்புறம் இந்த தீபாவளி தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கி கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டுச்சு. ஃபோனை தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஃபோன் வாங்கிக்கொடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமே என்னை உயிர் எடுத்துருந்துச்சு. மீதியாக சாப்பிட விடாது, தூங்க விடாது, ஃபோன் எடுத்துக்கூட என்னை உயிர் எடுத்துன்னு இருக்கும். இதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன், சாப்பிட போகிறேன். இந்த ஃபோன் என்ன பண்ண போகுது தெரியலையே. சரி மக்களே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.